Hey, beautiful people, welcome back to my YouTube channel. And this is a teeny tiny talk with me. Yes, இது ஒரு very small talk தான். இந்த talk எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிண்டர் ஜாய் எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃபேவரட். அது வந்து பேக் இன் மை ஸ்கூல் டேஸ் இட்ஸ் $35ங்கிறது ஒரு ரியலி எக்ஸ்பென்சிவ் திங். ஒரு சின்ன குழந்தைக்கு யாருமே $35 தரமாட்டாங்க. அந்த மாதிரி என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது தே ஹெசிடேட்டட், அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆச்சி தாத்தாட்ட தான் நான் கேட்குறேன் நெக்ஸ்ட்டா. ஸோ அந்த மாதிரி எங்கள் ஆச்சி தாத்தா எப்போவுமே தே கம் ஃபார் வெக்கேஷன் என்னை பார்க்குறதுக்கு எப்போவுமே வெக்கேஷனுக்கு வரும்போது எங்கள் ஆச்சி தாத்தா நான் ஃபர்ஸ்ட்டாக கேட்குறேன், தாத்தா எனக்கு கிண்டர் ஜாய் வேணும்னு. ஹி டுக் மீ டு த மார்க்கெட் அண்ட் அங்கே எனக்கு வாங்கி கொடுத்தது தான் அந்த கிண்டர் ஜாய். அந்த கிண்டர் ஜாய் அது என் சிப்லிங்ஸ்க்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் ரூமில் அதை ஓப்பன் பண்ணி சாக்லேட்லாம் அப்புறம் சாப்பிட்லாம், ஃபர்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அதை நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் நான் கிண்டர் ஜாய் வாங்கிட்டேனே என்கிட்ட இந்த பொம்மை வந்திருக்கேன்னு காட்டுறது வந்து வாவ். இப்போல்லாம் அது எவ்வளோ பேருக்கு அது ரிலேட் ஆகும்னு தெரியல. பட் அந்த டைம் வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தை அந்த ஒரு செவன்த் ஒரு மிடில் ஸ்கூலில் வந்து அது ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம். எஸ், அந்த மாதிரி தான் எனக்கும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கிண்டர் ஜாய் வந்து என்னோட தாத்தா தான் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய விஷயம் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து வாங்கி கொடுக்காதது, நிறைய விஷயம் வந்து அம்மா அப்பாட்ட மாட்டி திட்டு வாங்கினது எல்லாமே ஆச்சி தாத்தா தான் காப்பாற்றுவாங்க. ஆச்சி தாத்தா தான் இருந்துட்டு காப்பாற்றுவாங்க. இந்த சென்ஸ் வந்து ஆச்சி தாத்தா தான் குழந்தைங்கள திட்டாதீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. என்னோட சின்ன வயசில் நான் எங்கள் ஆச்சி தாத்தா கூட தான் வளர்ந்தேன். இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டேஸ். ரொம்ப ஒரு அழகான மெமரீஸ் அவங்க குடுத்துட்டு போயிருக்காங்க. மை தாத்தா இஸ் நோ மோர் நவ். பட் நான் இப்பவும் நினைக்கிறது என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ அவங்க. கொஞ்ச நாள் இருந்திருந்தா, நான் இன்னும் எங்க தாத்தாக்கு ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு 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 பொசிஷன் வந்து நம்ம இப்போ ஒரு ஒர்க்ல இருக்கோம். எங்க தாத்தா, பாட்டிக்கு நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. பட் அந்த டைம்ல எனக்கு டைம் இல்லையா, இல்ல என்னன்னு தெரியல. ஐ ஸ்டில் ரெக்ரெட் ஃபார் நாட் ஸ்பெண்டிங் மச் டைம் வித் தெம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஸோ என்னோட ஏர்லி டேஸ்ல ஹாஸ்பிட்டல் டைம், நான் ஒர்க் பண்ண அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஏர்லி டேஸ்ல ஒரு ஒரு 2 ஒரு பேஷண்ட்டு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதில ஹஸ்பண்ட் வந்து ஹி இஸ் டயபெட்டிக். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிக் அல்சர், ஃபுட்ல வந்து ஒரு டயபெட்டிக் அல்சர் இருக்கு. விச் இஸ் அ நான் ஹீலிங் ஒன். அது வந்து அவங்க ஒரு ஆல்டர்னேட் ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கு வருவாங்க. ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ்ஸிங்க்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது, அ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, வெனெவர் தே கம் தே கீப் ஆன் ஹோல்டிங் தேர் ஹேண்ட்ஸ். அந்த பாட்டி தாத்தாவும் நல்லா கையை கோர்த்து உள்ளே வருவாங்க. வந்து ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க எங்கள்கிட்ட. ரொம்ப ஜோக்ஸ்லாம் பண்ணுவாங்க தாத்தாவும் அந்த ஆச்சியும். பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு நாள் வந்து அந்த மாதிரி தான் வந்தாங்க. வரும்போது சொன்னாங்க, நைட்டு அந்த தாத்தாக்கு வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னா, நைட் வந்து என்னால் சரியாக தூங்க முடியல, எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆச்சு, அப்நார்மல் ஸ்வெட்டிங் ஆச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸியாகவே இருந்துச்சு, ரொம்ப ட்ரௌசியாகவே நான் இருந்தேன். அதனால தான் மார்னிங் ஆனோடனே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு. சரி, ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளே போங்க, நம்ம உங்களுக்கு இசிஜி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இசிஜி எடுக்கிற அந்த டைமில் ஹி காட் கொலாப்ஸ் அண்ட் ஹி பாஸ்ட். எஸ், தட்ஸ் அ வெரி சேட் ஸ்டோரி. ஸோ நாங்கள் அவங்கள திரும்பியும் எவ்வளவோ எஃபர்ட் போட்டோம், திரும்பியும் வந்து அவங்கள எப்படியாச்சும் சேவ் பண்ணிடலாம், எப்படியாச்சும் ரிவைவ் பண்ணுறதுக்கு. பட் எங்களால் முடியல. அதுதான் உண்மை. அண்ட் தென் த டஃபஸ்ட் பார்ட் வந்து அந்த ஆச்சிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் மை வெரி ஏர்லி டேஸ். இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஃபார் அ டாக்டர். அதுவும் இல்லாமல் ஒரு யங் டாக்டர், நீங்கள் வந்து ஒரு டெத்தை டிக்ளேர் பண்ணணும்னா இட்ஸ் நாட் வெரி ஈஸி. இன்ன வரைக்கும் நாட் ஓன்லி யங், இன்ன வரைக்கும் ஸ்டில் டாக்டர்ஸோட ஹார்ட் டைம் வந்து அந்த டெத்தை டிக்ளேர் பண்ணது வந்து ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் திங். நீங்கள் அந்த பேஷண்ட்டோட அட்டெண்டர் கிட்ட புரிய வைக்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அவங்க என்ன நிலமையில இருப்பாங்க, என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ அவங்கள்ட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். ஐ டுக் சம் கரேஜ் அண்ட் நான் அவங்கள்ட்ட போகிறேன். போய் சொல்லும்போது அவங்களால அதை நம்பவே முடியல. இல்லை, தாத்தா வந்து இந்த மாதிரி தான் எப்போவுமே சுகர் அதிகமாகும், அவர் வந்து தூங்கிடுவார், இந்த மாதிரி மயக்கம் போட்டு தண்ணி தெளிச்சா எழுந்திருவார், நீங்கள் அப்படி எழுப்பி பாருங்கள், அவர்லாம் அப்படி போக மாட்டார், அப்படி எப்படி நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதுக்குள்ளே எப்படி இறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கையே இட் டுக் ஹார்ஸ் ஃபார் மீ. அண்ட் தென் அவங்க அளவே இல்ல. தி சேடஸ்ட் பார்ட் அதுதான். ஷி குடன்ட் ஏபிள் டு கிரை.
அவங்க வந்து சொல்றாங்க, "என்னால நம்பவே முடியல, என்னால நம்பவே முடியல. நான் என்ன பண்ணேன்னே தெரியல." அப்படின்ட்டு. சரி உங்களோட குழந்தைங்க, உங்களோட கிராண்ட் கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கால் பண்ணுங்க. நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அவங்க சொல்றாங்க, "என்னோட பிள்ளைங்க, என்னோட டாட்டர் இன் லா அவங்க எல்லாருமே வொர்க் பண்றாங்க. இப்ப நான் எப்பவுமே கால் பண்ணா அவங்க கால் எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நாங்க பேசுறோம் அப்படின்னு நான் சொன்னேன். திரும்பி அவங்க கால் பண்ணி பேசிட்டாங்க. பேசினதுக்கு அப்புறம் என்ட்ட சொல்றாங்க, இந்த டைம்ல அவங்களால வர முடியாதாம். தில் சென்ட் மனி. யாருக்கு வேணும் அவங்க மனி? நாங்கலாம் பென்ஷன்ல இருக்கிறோம். எங்களுக்கு பென்ஷன் வருது. எங்களுக்கு அவங்க மனி வேண்டாம். ஸோ அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 1 டே டைம் எடுக்கும். 1 ஆர் 2 டேஸ். அதுக்குள்ள நான் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஆச்சி மட்டுமே தனியா எல்லாமே பண்ணாங்க. இட்ஸ் எப்படி சொல்ல ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டைம் அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு நம்ம யங்கா இருக்கிறோம். பிளஸ் வந்து நம்மளோட ஏர்லி டேஸ்ல நம்ம இப்பதான் வொர்க் ஆரம்பிக்கிறோம். நம்ம இப்பதான் வொர்க்குக்கு வர்றோம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது, சரி நம்மளுக்கு என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னோட தாட்ஸ் வந்து போனது வந்து என்னோட ஆச்சி தாத்தா தான். ஸோ என்னோட ஆச்சி தாத்தாவ நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட தாத்தா ஹி காட் சிக் அண்ட் தென் அவர் இறக்குறதுக்கு முதல் நாள் வந்து ஐ மீன் அவர் இறக்குறதுக்கு அந்த டேக்கு முந்தின நாள் நைட்டு நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறேன். தாத்தா பேசும்போது காஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப பெர்சிஸ்டன்ட் காஃப் இருக்கு. கன்வர்சேஷனல் காஃப்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இருக்கு. இது வந்து உள்ள லங்ஸ்ல வந்து நீர் கோர்த்திருந்தாலோ, இல்ல பல்மனரி எஃப்யூஷனோ, எடிமாவோ இந்த மாரி இருந்தா தான் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம பாடி ஃபுல்லாவே கொஞ்சம் வீங்கி போய் இருக்கு அப்படின்னு எல்லாம் அங்க உள்ள எங்க ஆச்சிலாம் சொல்றாங்க. கால்லாம் வீங்கிருச்சு அப்படின்ட்டு. ஸோ நான் என் ஹஸ்பண்ட்ட கேட்கேன், இந்த மாதிரி தாத்தாக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல, எனக்கு தாத்தாவ பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆ அதெல்லாம் இல்ல நீ வந்து ப்ரிப்பேர் ஆயி இருந்துக்கோ. எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம் அப்படின்னு சொல்றம்போது, ஐ வாஸ் லைக் ஓகே. நான் ப்ரிப்பேர் ஆயிலாம் இருக்க மாட்டேன். எங்க தாத்தாக்கு ஒண்ணும் ஆகாது. பிகாஸ் ஐ லவ் தாத்தா அ லாட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு கால் வருது. இந்த மாரி தாத்தா இஸ் நோ மோர். அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு. என்னால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா, நான் வந்து நைட்டு தான் பேசியிருக்கேன். காலையில பார்த்தா தாத்தா இல்லன்னு சொல்றாங்க. நான் தாத்தாக்கு அவ்ளோ ஹோப் குடுத்து பேசினேன். தாத்தா ஒண்ணும் இல்ல. யூ வில் பி ஆல் ரைட். நான் உங்கள வந்து பார்ப்பேன் கண்டிப்பா இந்த டைம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க இல்ல. அவங்கள திரும்பியும் நம்மளால பார்க்க முடியாது. அது வந்து எப்படி சொல்ல? இப்போ வந்து அது வந்து ரொம்ப நெனச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, எவ்வளவோ விஷயத்துல லைஃப்ல வந்து தாத்தா, ஆச்சியும் இருந்திருக்காங்க. பட் நம்மளுக்கு ரொம்ப மெயினான முக்கியமான டைம்ல வந்து அவங்க நம்ம கூட அத பார்க்க இல்ல. விச் தே வர் லாங்கிங் ஃபார். என்னோட வெட்டிங்லாம் எங்க தாத்தா வந்து கண்டிப்பா பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க. ஏன்னா, நான் தான் என்னோட வீட்லயே ஃபர்ஸ்ட் கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சைல்டுங்கிறனால. ஸோ அவங்களால அத பார்க்க முடியல. அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ இப்போ நான் வந்து ரெக்ரெட் பண்றது என்னன்னா, என்னோட தாத்தா கூட நான் இன்னும் டைம் நெறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் இல்லையா? என்னன்னு எனக்கு தெர்ல. ஸோ இப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். நெறைய டைம் அவங்க கால் பண்ணும்போது நான் எடுக்காம விட்டுருக்கேன். நெறைய டைம் வந்து நான் பிஸியா இருந்திருக்கேன். நான் பிஸியா இருக்கேன். அப்புறம் கால் பண்றேன் சொல்லி கால் பண்ணாம இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ டாக் டூ தெம். ஒரு வாட்டி கால் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி, "எப்படி இருக்கிறீங்கன்னு?" கேட்கறனால, நம்ம பிஸி ஸ்கெட்யூல்ஸ் எதுவுமே மாறப் போறது கிடையாது. உங்களோட வொர்க் அது போயிட்டே தான் இருக்கும். ஆ ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஏஜ் ஆகுது. நம்மளுக்கு ஏஜ் ஆகுற மாரி அவங்களுக்கும் ஏஜ் ஆகுது. அவங்களும் ஒரு நாள் கிளம்பிருவாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம நெறைய ஹேப்பியான ஒரு டைம் வந்து அவங்களுக்குள்ள நம்ம ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு நெறைய மெமரீஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, என்ன மாதிரி நீங்களும் ரெக்ரெட் பண்ண வேண்டாங்கிறதுனால தான். ஸோ ரெக்ரெட் யாரும் பண்ண வேண்டாங்கனால, நீங்க உங்க ஆச்சி தாத்தா கூட பேசணும். அதுவும் இல்லாம உங்க லவ்ட் ஒன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ spend some quality time with them. And yeah, make them happy as possible as you can because we don't know what brings tomorrow. Yes, ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருக்கிறோம். ஸோ ஆச்சி தாத்தாவ நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோங்க. தே ஆர் கெட்டிங் ஓல்ட். அண்ட் இதுதான் நான் இன்னைக்கு பேசணும்னு நெனச்சேன். அப்படியே நானும் என்னோட நெயில் பாலிஷையும் முடிச்சுட்டேன். எனக்கு அவ்வளோலாம் போட தெரியாது. பட் ஸ்டில் ஐ லவ் இட். எஸ்.
Thank you all for watching this video, and next ஏதாச்சும் ஒரு டாபிக்கோட கதையோட கொண்டு வரேன். And until that, bye bye, ciao, peace.